ஸோ நம்ம அந்தந்த கீருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. பட் சடன் பிக்கப்ன்ற மாதிரி இல்லை. பட் பாய்ஸ் உங்களுக்கு மோட்டோ விலாகோட சேர்த்து இந்த குழுன்னு இந்த இதுவும் சேர்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 160 ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது கொடைக்கானலில் இருக்கோம். ரைட் டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். 160 எப்படி இருக்குது அப்படின்றது நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ போகலாமா? ஸோ பார்த்துக்கலாம். நம்ம 160 தான் வந்து கொடைக்கானல் வந்து ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிக்கப் பொறுத்த வரைக்கும் ஓகே, நைஸ், நல்லா இருக்குது. ஸோ பட் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒருவேளை ஐஎஸ்சிசி பைக் இருக்குது அப்படின்னா அந்த ஐஎஸ்சிசி பைக்குக்கான பவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஹிமாலயன் 450 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 450 ஆர் 390 ஆர்சி அண்ட் டியூக் 390 இந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான பவர் வந்து இங்கே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அது ஆக்சுவலாக எஸ், ஏன்னா 160cc போது விஷயம். ஆனால் மைலேஜ் அல்டிமேட்டு சூப்பராக இருக்குது. மினிமம் 130 கிலோமீட்டர்ஸ்னால் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 130 கிலோமீட்டர்ஸ் ரைட்ஸில் செம்மையாக கொடுத்துருக்கு. ஸோ டேங்க் ஃபுல் பண்ண தான், இன்னும் டேங்க் இதாகலை. ஸோ தட் மீன்ஸ் ட்ரை ஆகலை, இன்னும் முக்கால்வாசி இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்ஸ் ரீச் ஆகும்போது ட்ரை ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படின்றது கால்குலேஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஏதுன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே பவர் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கொடுக்குறது தான், பட் சடன் பிக்கப்ன்ற மாதிரி இல்லை. பட் லீனியராக வந்து நல்லாவே ஏறிட்டு போகுது. ஸோ தட் மீன்ஸ் லீனியர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்குது. மிட் அண்ட் டாப்பில் வந்து நைஸ். டாப்புன்னு சொல்கிறது மிட் எண்டில் வந்து அல்டிமேட்டாக இருக்குது நமக்கு. ஸோ நம்ம அந்தந்த கீருக்கு ஏற்ற மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ நான் வந்து தேர்ட் கியரில் இருக்கேன். தேர்ட் கியர்லேருந்து ஒரு புஷ் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு நம்ம புஷ் இல்லை. பட் அந்தந்த கரஸ்பாண்டிங் கியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வண்டி. ஃபீல்ஸே நைஸ். ஆனால் பள்ளத்தில் தான் பார்த்து தான் இருந்தோம். ஏன்னா நேற்று ஒரு பள்ளத்தில் விட்டோம், சரியான பள்ளம். ஸோ அந்த பள்ளத்தில் விட்டு எடுக்கவும் வண்டி முடிஞ்சு சோழி முடிச்சு தான் நினச்சோம். பட் ஓகே, நைஸ். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க டவுட் இருக்கும், ஹில் ஸ்டேஷன்ஸில் எப்படி 160 ஏறுது, எப்படி போகுது அப்படின்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். அதுக்கு தான் இந்த மெயின் இந்த இதுவே. ஆனால் அந்த பைபிள் பின்னாடி வர்றது டைம் இருக்குது. அந்த பைபிளில் பின்னாடி வர்றது டைம் இருக்கா? அது நம்ம குணக்கே வந்துட்டோம். நல்லா ஓட்டியும் ஓட்டுறப்போ தெரியாது, பின்னாடி வர்றப்போ தான் அந்த பவர் தெரியும். இப்படி இப்படி. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து கொடைக்கானலில் வந்து டிராஃபிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிராஃபிக்கில் எப்படி மேன் உள்ளே போயிடுச்சு மேன். ரைட்டு, ஆமாம், உள்ளே போய் மஜா பண்ணிட்டாரு. அவங்க இந்த ஸ்பீக்கரில் பாட்டு போடுவாங்களே அவங்களுக்கு தான். ஸோ நம்ம டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து நான் வந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வண்டி ஆஃப் ஆகுது. ஒரு இந்த கிளச் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இது வந்து ஆஃப் கிளச்சில் இருக்கிறதுனால நான் ஃபுல் கிளச்சில் ஓடிட்டுருக்கேன். ஸோ ஆஃப் கிளச் இருக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் இஸ் நைஸ். ஸோ உங்களுக்கு மோட்டோ விலாகோட சேர்த்து இந்த குழுன்னு இந்த இதுவும் சேர்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வண்டி ஹீட் ஆகுதான்றது நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஸ்பீக்கருங்க. வளைஞ்சு ஓட்டுறதுலாம் சூப்பராக இருக்குது வண்டி.
இதான் குணா கேவ். ஆமாம், இப்போது நம்ம வந்து ஆஃப் ரோட் ட்ரை பண்ண போகிறோம். பிளாக் பண்ணிட்டாங்களே. அது கையில் ஏதோ வச்சுருந்தது. இது ஒன்று பிரச்சனை. என்ன ஒரு ப்ளஸ்னா, என் வண்டியில இப்படிலாம் வர முடியாது. இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இந்த மாதிரி அழகாக புந்து புந்து வந்துடலாம். பாய்ஸ் ஸ்லோப்பில் ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட் கியரில் ஏற்றுறது எப்படி இருக்குது, வண்டி எப்படி இருக்குன்றது தான் நம்ம ஆக்சுவலி ட்ரை பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரைடர் ப்ளஸ் பில்லியன் 2 பேர் இருக்கோம். ஓகே, ஸ்லோப்பில் ஏறுது, பவர்லாம் இருக்குது. இதாங்க பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு. அடிச்சு சதறுது. வந்துட்டோங்க. இல்லை சரியான ஃபீட்பேக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஆக்சுவலாக புது வண்டின்றதுனால என்னென்னா, இந்த பள்ளத்தில் விடும்போது கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆச்சு. இந்த ஹார்ட்னஸ் அப்படியே கையில் வலி தெரியுது. ஓகே, ஸோ கொடைக்கானலில் நல்லாவே ஓட்டிட்டோம் நம்ம. தட் மீன்ஸ் நம்மளோட KTM 160. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வண்டி வந்து செம்ம தரங்க. நம்ம ஓட்டுற விதம் தாங்க, நம்ம எப்படி ஓட்டுறோம் அப்படின்றது தான். ஸோ மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு.
ஸோ ஹைவே இப்போ நாங்கள் ஈவன் நானும் அவர் உட்காந்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 150 கிலோ 150 158 கிலோ இருப்போம். ஸோ எங்களுக்கே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு வண்டி.